அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்வதற்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கும் வழிகாட்டு விதிமுறைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வரைவு அறிக்கையில் என்னென்ன விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்கள் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரை பொறுப்பு என்று கூறப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு மேல் திரளும் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும். வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைகளை பின்பற்றி காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என விதிகள் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கும் தலைவர்களின் விவரத்தை குறிப்பிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை விருந்தினர்கள் வருகை, புறப்பாடு நேரத்தை விண்ணப்பிப்பதில் குறிப்பிட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம், ரோட் ஷோ நடத்த அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகளுக்கு 10 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 50,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என்றால் 30 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அந்த வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.